ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் சேட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா ஏவிஎம் வடபழனியில் இருக்க ஏவிஎம் மியூசியம் தாங்க. கண்டிப்பாக இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. அதை வாங்கி தான் நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போனோடனே நீங்கள் ஒரு பிரம்மாண்டமாக கார்ஸ் எல்லாம் பார்க்குறோம். எல்லாமே விண்டேஜ் கார்ஸ் தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் யூஸ் பண்ண காரு. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா சரண் சிவாஜிக்கு யூஸ் பண்ண மாஸ்க்கு தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலேயே அங்கே ஹேங் பண்ணியிருப்பாங்க. அதோட பிக்கோடைய மாஸ்க் எல்லாமே ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிரம்மாண்ட காசு யாரெல்லாமோ அந்த காரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களோட பிக்கோட கீழே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம சரோஜி தேவி அம்மா அன்பேவால் யூஸ் பண்ண காரு. இது நம்ம ஜெமினியில் யூஸ் பண்ண காரு. தெலுங்குலேயும் இதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சிரஞ்சீவி சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் பாயம்புலியில் யூஸ் பண்ண பைக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்ம கமலஹாசன் சார் இளமை ஏதோ இதோ. இந்த சாங் யார் தான் மறப்பீங்க? கண்டிப்பாக இந்த பாட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பைக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இவர் தான் நம்ம ஏவி மெய்யப்பன். அதுதான் ஏவிஎம் அப்படின்னு பேர் வந்தது. மெய்யப்பன் கார்ஸ் தாங்க இது. அவர் தான் இதோட ஃபவுண்டர் ஏவிஎம் ஸ்டுடியோஸுக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ண கார்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே விண்டேஜ் கார்ஸ் தான். கண்டிப்பாக கார் லவ்வர்ஸு இதை மிஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் சினிமா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னாலே எல்லாருமே இங்கே வந்துடலாம். ஸோ நம்ம தலைவர் எம்ஜிஆர் சார் யூஸ் பண்ண காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைக்ஸில் பார்த்தீங்கன்னாலுமே நிறைய விதமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாச்சு நம்ம சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சார் அவரே மாலை போட்ட சீனு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஜி சிவாஜி அதுக்கு யூஸ் பண்ண தேர். கீழே பார்த்துருக்கீங்கன்னா சஹானா சாரல், அதில் ஸ்ரேயா சரண் ஒரு பாத் டப்பில் குளிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. சஹானா சாரல் தூ. சரி ரொம்ப போர் அடிக்கலை. ஸோ அப்போ யூஸ் பண்ண பொருள் எப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க நமக்கு புயல் காற்றா யூஸ் பண்ணுறது. நம்ம விண்டு அப்படின்னு நம்ம சினிமாவில் எப்படி காட்டுறாங்க அதை தான் இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஃபேனை பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்ஸு, அதோ செட்டிங்ஸு என்னெல்லாமோ பல விதமாக இருக்குது. பாதி தாங்க எனக்கு தெரியும், பாதி எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் அந்த காலத்து சவுண்ட் ரெக்கார்டிங்ஸு, டிவி ஸ்டூடியோக்கு யூஸ் பண்ணுற பொருள் அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம மீனா, ஆக்ட்ரஸ் மீனா யூஸ் பண்ணியிருக்காங்க எஜமான் படத்தில். இந்த சீன் உங்களுக்கு அங்கே டிவிலே டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. ஸோ நமக்கு அது டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய விஷயம் தாங்க. இதை எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டாம். அதோட வீடியோவும் ப்ளஸ் அதோட பிக்கோடு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இது எப்படி சினிமாஸ் ஃப்ரம் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து இந்த கலருக்கு ஜேர்னி ஆயிருக்குன்ற மாதிரி தான் இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக பெரிய பேனர்லேயே அங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. கிளாஸு நம்ம சிவாஜி படத்தின நம்ம வில்லன் சாருமே ப்ளஸ் ஹீரோ சாரும் யூஸ் பண்ணது தான் அந்த ஃபோனு. அது எல்லாமே அங்கே வித் பிக்கோடு நமக்கு டிஸ்பிளே பண்ணனால தாங்க உண்மையில் எனக்குமே ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம பராசக்தி அந்த படத்துக்காக இது ஒரு சீனு தாங்க. இதுதான் நம்ம ஏவிஎம் உருண்டை தாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே வந்து ஸ்டாப்பிங்கு சொல்லுவாங்க. நான்லாம் அப்படி தான் போயிருக்கேன். ஸ்டாப்பிங்கு எங்கேயாவது போகணுன்னா எங்கெங்கே கேட்டால் ஏவிஎம் உருண்டை அப்படி தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ நானும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த கார் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்ட்ராபெரி கண்ணு அந்த படத்துக்கு யூஸ் பண்ண கார் தாங்க நம்ம அரவிந்த் சுவாமி. இது வந்து நம்ம ஐயன் படத்தில் யூஸ் பண்ணது சூர்யா சார். நீங்களே பாருங்கள். ஸோ இப்படி நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா எனக்கு ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு. இது நம்ம என்றைக்குமே சாக்லேட் பாயின்னு தான் சொல்லணும். மாதவன் சார் யூஸ் பண்ண பைக்கு. ஸோ இந்த மாதிரி பல ஸோ நம்ம அஜித் யூஸ் பண்ண பைக்கு பாருங்களேன் திருப்பதிக்கு.